ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா எல்லாம்? நான் இன்றைக்கி கோலா உருண்டை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 1 கிலோ பீஃப் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருவேப்பிலை அதுமாரி எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிக்கணும். அதுமாரி 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூனு சீரகம், அது கூட 2 ஏலக்காய் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். 1 முட்டை எடுத்துக்கணுங்க. 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். சுடு தண்ணியில் வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை தூள் எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூனு மஞ்சள், 1 டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கணும். இதெல்லாம் கோலா உருண்டைக்கு தேவையானது பொருளுங்க எல்லாம். கறியை இந்த ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு சுற்றக்கூடாது. இப்போ அரைச்சிக்கலாம் வாங்க. ஒரு சுற்றிக்கு வந்துட்டோம். கறியை நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போடணுங்க. அப்புறம் தான் அரைக்கணுங்க. இதுமாரி போட்டு அரைச்சிக்கணுங்க. இந்தமாரி அரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா திருப்பி நம்ம அரைக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் வதக்கிட்டு திருப்பி ஒரு தடவை அரைப்போம். கறியை அரைச்சாச்சு. இப்போ வாங்க கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவு போதும் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இதை எடுத்து வச்சதெல்லாம் இதில் கொட்டிக்க வேண்டியதாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியோம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்க வேண்டியோம். இப்போ வதக்கிடணும். நல்லா வதக்கிட வேண்டாம். நல்லா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ முந்திரி எல்லாத்துக்கும் கூட போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கிண்டி விடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு இப்போ கறியை போட்டுக்கலாம். நம்ம கறி 1 கிலோ கறி போட்டுக்கிறோம் அரைச்சி. இதில் நல்லா வதங்கட்டும். இப்போ எடுத்து வச்ச தூளை நம்ம கொட்டிக்கலாம். அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ ஊற வச்ச காஞ்ச மிளகா இப்போ போட்டுக்கணும். அது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். அதேமாரி கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் போட்டுக்கணும். இதில் இப்போ இதெல்லாம் கிண்டி கொஞ்ச நேரம் வேகணும். கிண்டி விடணும். இதுலேயே கறி நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி நல்லா கறி நல்லா வேகணும்.
கறி நல்லா வேகட்டும், வெந்துட்ட பிறகு பார்க்கலாம். வந்து தேவையான உப்பு போட்டுக்கணும். இதுக்கு போட்டு கிண்டி விடணும். இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டிடுது. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறோம். ஆறிட்ட பிறகு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. நல்லா ஆறிட்ட பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோங்க. கறி வந்து நல்லா ஆறிடுது. இப்போ வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா அரைக்கணும். மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். கறியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா எடுத்துட்டோம். இப்போ வந்து 2 கரண்டி வந்து பொட்டுக்கடலை மாவு போட போகிறேன். இதுமாரி எடுத்துக்கணும். முட்டையை வந்து இப்போ வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்கணும். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கறி எடுத்து இந்த சைஸில் வந்து நம்ம ஊற்றிக்கணும். இந்த சைஸில் ஊற்றிக்கணுங்க. இந்த சைஸுக்கு ஊற்றிக்கணும். இப்போ ஊற்றிட்டு இப்படி வச்சிடணும். இதேமாரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. கோலா உருண்டை இதுமாரி உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையும் பொட்டுக்கடலை மாவும் எதுக்கு போட்டோம்னா, உருண்டை வந்து எண்ணெயில் போட்டால் பிரியாமல் வரும். அதுக்கு தான் நம்ம போட்டோம். இதேமாரி போட்டு செஞ்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ உருண்டையை போட்டுக்குவோம். இதேமாரி போட்டுக்குவோங்க எல்லாத்தையும். அனலை வந்து கொஞ்சம் சிறுவாக வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். ஒன்று ஒன்றா திரி போட்டுடணும். இப்போ ஒன்று ஒன்றா வந்து 2 வெந்தெடுத்து இதை மட்டும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வேக விட்டுங்க. எடுத்துட்ட பிறகு காட்டுறேங்க உங்கள்கிட்ட. கோலா உருண்டை ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த தடவை உங்களுக்கு வீடியோ வரும், பார்க்க முடியும் நான் போடுறதெல்லாம்.